Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அமேசான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்ப்போம். அது வேறு ப்ராடக்ட் இங்கே தான் இந்த பெயர் வந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து லட்சத்தை பாருங்களேன். அமேசானில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வெறும் இந்த ஷீட்டை மேலே டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஒட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேப் கீப் எதுவும் போடலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த டேப்பும் போடலை. ஸோ அப்படி நம்ம பிரித்து நல்லா அந்த இடம் காட்டி கொடுத்துருவோம். டேப்பே போடலை. ஓகேங்களா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அது வந்து வரவே ஆடைய போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே இல்லாமல் இந்த நான் யூஸ் பண்ண வரைக்கும் பில்ட் குவாலிட்டி ரொம்ப மோசம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதோட காசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 780 ரூபா கிட்ட. ஆனால் இதுக்கு ஒர்த் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்தே கிடையாது இந்த ப்ராடக்ட் வாங்குறதில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி க்ளோஸ்அப் இது பேக்கேஜிங் பார்த்துட்டீங்க எந்த லட்சத்தில் இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. அது என்னன்றதை வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். எங்கே அது இந்த செல்லரு வேறு லெவல் பண்ணியிருக்காரு. சொல்கிறேன் இந்த செல்லரை பற்றி. ஸோ இப்போ இந்த க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டேன். அந்த பாக்ஸ் இந்த குவாலிட்டி சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு மேலே இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டி தான். ஸோ எப்போயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அமேசானாக இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் ரிட்டன் போடுற மாதிரி இருந்தால் மட்டுமே வாங்குங்க, இல்லை வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இது சுத்தமாக வேஸ்ட்டு. ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேலை செய்யலை, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இதை வந்து ரிட்டன் போட்டிருக்காரு. இல்லைங்க வெய் கணத்தர ஜூமே ஆக மாட்டேங்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் ரொம்ப மட்டமாக இருக்குங்க. ஸோ இதில் வேறு வந்து இல்லைங்க, அது எல்லாத்தையும் காட்டுறேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் போடுறேன். தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. நீங்கள் கூட 100 ரூபா பரவாயில்ல, பெட்ரோல் போட்டாச்சும் போயிட்டு நியரஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா அப்படின்ட்டு, வாரண்ட்டி இருக்கா என்ன விஷயம்லாம் பார்த்துமாங்களா. இதை வந்து திருப்பி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போட்டாலும் திருப்பி வேறு யாராச்சும் யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்மளுக்கு அனுப்புவோம். ஸோ அதுக்கு நம்ம பெஸ்ட்டு ரிட்டன் போடுறது நல்லது. இந்த மாதிரி ப்ராடக்டை இதே கம்பெனிக்காரங்க எடுத்து தயவு செஞ்சு ரீசைக்கிள் பண்ணிவிடுங்க. திருப்பியும் வந்து இதை அப்படியே ரேப் பண்ணி திருப்பியும் கொடுத்துடாதீங்க, வேஸ்ட்டு. நான் இது வந்து கம்பெனி மேலே பழி சொல்ல மாட்டேன், அந்த செல்லர் மேலே தான் பழி சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொருள் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு தான் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. திருப்பி அது இன்னொரு கஸ்டமருக்கு அனுப்புகிறான் பார்த்தீங்களா, டுபாகூர். இதில் ஒரு மேக்னெட் டி மேக்னெட்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. இது சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்க. மேக்னெட்டிக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன். அதையும் இல்லை உருப்படியாக வேலை செய்கிற பொருள் எதுனா இது தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான டூல் இது ஒன்று இருந்துச்சு. இது கூட அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லைங்க, குவாலிட்டியே இல்லைங்க. தயவு செஞ்சு நான் கூட பயங்கரமாக குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். இது எப்படி திருப்பி அவங்க எப்படி டைப் பண்ணுவானுன்னு தெரில. இது எப்படி இது பெண்டே ஆக மாட்டேங்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதை செஞ்சு எக்ஸ்டெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. எக்ஸ்டெண்டருக்கு அது இல்லை, இதிலே வருது எக்ஸ்டெண்டர். இது தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் புல் பண்ணி இதை நீட்டாங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட்டில் போனால் இந்த ஹைட்டில் வச்சுக்கலாம். இல்லை இந்த கொஞ்சம் ஓகே இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும். இதுதான் எக்ஸ்டெண்டர். அது வந்து எக்ஸ்டெண்டர் இல்லை, நம்ம பெண்டு நம்ம இப்போ கை வச்சு டைட் பண்ண முடியாத இடத்துல டைட் பண்ணுறது தாங்க அது. சத்தியமாக அதுவும் வேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா 115 பொருள் உள்ளே இருக்கும். நானுங்க சரி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் எண்ணி பார்த்தா 113 பொருள் தான் இருக்குது. சரி 2 பொருள் எங்கடா அப்படின்னு கேட்டால் தெரில. இது தாங்க இது கூட எந்த அளவுக்கு இதுவும் குவாலிட்டியே இல்லை அந்த அளவுக்கு. எதுக்கு இந்த பின்னு கொடுத்துருவாங்க சின்மேஜிக் பின்னு. ஸோ இந்த செல்லரை பற்றி இப்போ பேசுகிறேன், ஓகேங்களா. இந்த செல்லர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். வடகான் நண்பர் சரியான ஃபோர்ஜரி. அமேசானில் ஆயில் கேஷ்பேக் ஆஃபர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை எல்லாத்தையும் அவங்க சுட்டுருவாங்க. இதுதாங்க இந்த செலவரோட ஐடியா. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரிஸ் எது இதிலெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன். இது சப்போஸ் யாருன்னா தெரியும், சரி குவாலிட்டி நல்லா இருக்குது புதுசாக வரவங்க வாங்கிட்டு இப்போ கேஷ்பேக் கொடுக்குறாங்களா சொல்லி நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சானுங்க. என்ன ஆகிறது? சென்ட் ஆர்டர் ஐடி ஸ்க்ரீன்ஷாட் ப்ளீஸ் சென்ட் மீ ஒன்லி வாட்ஸ்அப். தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஃபேக்கு. ஸோ தயவு செஞ்சு நம்பி ஏமாந்து வாங்கிடாதீங்க.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ரிவ்யூ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு சிலர் பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தான் நினைக்கிறேன், அதுவும் கேவலமாக போட்டிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாபாய். இது பேக்கேஜிங் சரியில்லை, என்னது இது அமேசான் தான் அனுப்பிச்சானான்றதே டவுட் ஆகுது முதல்ல. ஓகேங்க, இந்த மாதிரி நீங்களே ஏமாந்து போன சம்பவம், இந்த 2 ரூபாய் ஒரு பொருள் வாங்கிட்டு எப்படி ரிட்டர்ன் பண்ணாமல் ஏமாந்து போயிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.